பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி முறைகேட்டில் ஈடுபட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்திருந்தது. நீண்ட இழுபறிக்கு பின் கடந்த செப்டம்பர் மாதம் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியது. அதற்கு அடுத்த நாளே அவருக்கு மீண்டும் மின்சாரத்துறை அமைச்சராக பதவி வழங்கப்பட்டது. அதற்கு எதிராகவும் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பல மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி அபய்யா எஸ் ஓஹோ தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தன. அப்போது பிணைக்கு அடுத்த நாளே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதால் அவருக்கு எதிரான வழக்கில் சாட்சியங்களாக இருப்பவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளதாக மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இது விசாரணையை பாதிக்கும் என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அரசியல் உள்நோக்கத்துடன் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் விசாரணை பாதிக்கப்படும் சூழல் உருவானதால் அமலாக்கத்துறையே நீதிமன்றத்தை நாடுவார்கள் என்றும் இதுவரை அவ்வாறு ஏதும் நடைபெறவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய மனுக்களால் ஊடகங்களில் விசாரணை குறித்த எதிர்மறையான தாக்கம் ஏற்படுவதுடன் அரசியல் ரீதியிலும் தனக்கு அழுத்தங்கள் உருவாகுவதாகவும் செந்தில் பாலாஜி தரப்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. அப்போது பேசிய நீதிபதிகள் பிணை வழங்கியதற்கு அடுத்த நாளே செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரவையில் இணைக்கப்பட்டதை ஏற்க முடியவில்லை என்று பதிவு செய்தனர். அவருக்கு எதிராக உள்ள சாட்சியங்கள் இதனால் அச்சத்தில் இருக்கிறார்களா என்பதை இந்த நீதிமன்றம் விசாரிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செந்தில் பாலாஜியின் பிணையை ரத்து செய்ய கோரிய மனுக்கள் மீது விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் சாட்சிகள் மீது அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா என்பதற்கான அளவீடோடு இருப்போம் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை வரும் 13ஆம் தேதி மீண்டும் நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது.